பெரம்பலூரை சேர்ந்த நம்முடைய கஸ்டமர் ரித்து ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ்ங்கிற பவுடர் வந்து ரெடி பண்ணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக ரெடி பண்ணக்கூடிய ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து இது போல் ஸ்டாண்டிங் பவுச் கவர் 250 கிராமில் வந்து ஃபில் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர். இவங்க டேரெக்டாக நம்மளுக்கு கால் பண்ணி இது போல் ஹோம்மேடாக ஹெல்த் மிக்ஸ் பவுடர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் என் கையில் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஒட்டுற ஸ்டிக்கர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒட்டுற ஸ்டிக்கர்ஸ். இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம 250 கிராம் கவர், 500 கிராம், அப்புறம் 1 kg கவரில் தாராளமாக உரிச்சு ஓட்டலாம். நான் உதாரணத்துக்கு இப்போ நான் கையில் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 கிலோ பாக்கெட் தான். இந்த 1/4 கிலோ பாக்கெட்டில் இது வந்து ஃப்ரண்ட் சைடில் ஓட்டுற ஸ்டிக்கர்ஸ், இதே இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஓட்டுற ஸ்டிக்கர்ஸ். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கம்பெனி லோகோ, என்ன ப்ராடக்ட்டுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணணும், இதோட இன்க்ரீடியன்ட்ஸ், அப்புறம் இதில் எப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். எம்ஆர்பி டீட்டெயில்ஸ் முதற்கொண்டுமே பேக் சைடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இது போல் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ஆரம்பிச்சு ஏபிசி மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு, கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு, இது போல் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸுக்குமே நீங்கள் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் ஸ்டிக்கர்ஸ்க்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வித்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்துங்கிறது க்ரோத் இருக்காது. அதே உங்களுடைய பிராண்ட் நேம் போட்டு இது போல் நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேல்ஸ் கொண்டு போகும்போது இன்னும் சேல்ஸ் அதிகமாக க்ரோத் ஆகும். அதுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் உங்களுடைய ப்ராடக்ட் குவாலிட்டி, அதோட சேர்ந்து நம்முடைய ஸ்டிக்கர்ஸும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற உங்களுடைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்க்கு இது போல் ஸ்டிக்கர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள்.